ஹாய் காய்ஸ், இன்றைக்கி கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கிறத பார்க்குறேன். இது எங்கள் வாழ்க்கையில் நடந்த கதையை தான் நான் சொல்கிறேன். என்னென்னா, நாங்கள் பிகாம் படிச்சிருக்கேன். எங்கள் ஹஸ்பண்ட் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. நாங்கள் 2 பேருமே படிச்சிருக்கோம். வேலைக்கு போயிட்டுருந்தோம். ஒரு ப்ரெஷர்னால சரி ஓகே ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழில் தொடங்கணும். எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, பிகாம் படிச்சிருக்க, நீ இன்ஜினியரிங் படிச்சிருக்க, ஏன் இந்த வேலையை போய் நீ பார்க்குற அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நம்ம பிகாம் படிச்சிருந்தா, இன்ஜினியரிங் படிச்சிருந்தா, ஏன் நம்ம போய் ஒரு ரோட்டில் ஒரு வண்டி நிப்பாட்டி ஒரு வியாபாரம் பண்ணக்கூடாதா என்ன? அதில் ஒரு நாளைக்கு உட்காந்து 200 300 ஒரு நாளைக்கு நம்ம உட்காந்து வேலை பார்த்து மாதம் 15,000 சம்பளம் வாங்கிறதுக்கு பதிலாக ஒரு நாளைக்கு நம்ம ஒரு தொழில் பண்ணால் ஒரு 3000 4000 வந்தாலும் ஒரு இது போனாலும் பேலன்ஸ் நமக்கு ஒரு 2000 கையில் நிற்குங்க லாபம். நம்ம கைத்தொழில் நின்று ரோட்டில் நின்று செஞ்சாலும் அது நம்மளோட கைத்தொழில். சப்போஸ் எனக்கு இந்த கைத்தொழில் கை கொடுக்குறதுனா படிப்பும் இருக்குது, படிப்பு கை கொடுக்குறதுனா கைத்தொழிலும் இருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே ஒரு கைத்தொழில் ஒன்று வச்சுக்கணும். எல்லோரும் சொல்லுவாங்க அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு. நமக்கு என்ன மனசில் படுதோ அதை தான் நம்ம பண்ணிக்கணும். நான் ஒரு கடை வச்சுருக்கேன். இது என்னோடய வாழ்க்கையில் நடந்தது தான். ஸோ நான் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னொரு வீடியோஸ்க்கு நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. பாய்.